பார்க்கவும் செய்திகள் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் நிகழ்ச்சி பார்க்க உள்ள பெண்கள் பத்திரமாக இருங்கள். பார்க்க உள்ள இளம்பெண்களுக்காக இந்த பதிவு. உடையார், நயினார், மூப்பனார் எனும் ஒப்புயர்வற்ற பார்க்க உலகத்தின் பெருமைமிகு இளவரசிகளே வணக்கம். நன்றாக இருக்கிறீர்களா? நலமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு நான் ஒரு அண்ணனோ தம்பியோ தந்தையோ ஏதோ ஒரு உறவினன் என்கிற அந்த உரிமையோடு தான் இந்த பதிவு செய்கிறேன். அன்புமிக்க அக்காக்களே, தங்கைகளே, மகள்களே, தன்னிகரில்லா ராஜராஜ சோழர் வம்சத்தில் பிறந்த இளம் மங்கைகளே, பாரிவள்ளல் பிறந்த வம்சத்தில் பிறந்ததை விட உங்களுக்கு வேறு பெருமை வேறு என்ன இருக்க முடியும்? உங்களை உயர்வாக பாசமாக நடத்துவதிலும் எங்களுக்கு ஈடு இணை இந்த பூமி வந்தில் யாரும் எவரும் கிடையாது. அக்காவையும் தங்கச்சியையும் மகளையும் அத்தா என கூப்பிட்டு கொண்டாடுகிறது இந்த பார்க்கவன் மட்டும்தான். வளர்ந்த வீட்டில் வசதியாக இருந்துட்டு புருஷன் வீட்டில் நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு கல்யாணம், வளைகாப்பு, காது குத்துன்னு சாகிற வரைக்கும் சீர் செய்தே ஓஞ்சி போகிறதும் தொன்று தொட்டு இந்த பார்க்கம் நிட்டு பழக்கம்தான். ஆத்தா செம்பியன் மாதேவி தான் உங்களுக்கு முன்னோடி. செம்பியன் மாதேவியோட மறு உருவமாக உங்களை நினைச்சு தான் வீட்டில் பொட்ட பிள்ளை பிறந்துட்டா இந்த பார்க்கோகுல பாரிவள்ளல் சமூகம் கொண்டாடுது. வீட்டில் இருக்கிற அம்மாயி அப்பத்தா கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க, நம்ம வள்ளல் சமுதாய பெருமையும் மானம்தான் உடையாட்சிக்கு, அதாவது நத்தம உடையாச்சி, மலையமான் உடையாச்சி, சுருதிமான் உடையாச்சி ஆகிய அவர்களுக்கு மானம்தான் உசுருன்னு உறக்க சொல்லுவார்கள். புருஷன் வெளியூர் வேலைக்கு போயிட்டா நம்ம சொந்த வயக்காட்டில் தனியாக வேலை செய்யும் போது அங்கே நம்மகிட்ட கூலி வேலை பார்க்குற இளைஞர்கள் எங்கே நம்மளை தப்பா பார்த்துருவாங்களோன்னு ஈரக்குலையை கையில் பிடிச்சிக்கிட்டு வாங்கறிவாளை இடுப்பில் சொறி வச்சுக்கிட்டு மானம் உசுருன்னு வாழுறவ தான் நம்ம உடையாச்சி. அண்ணன் தம்பி சித்தப்பா மாமா மச்சான்னு இருந்தாலும் வம்சத்துக்கு ஒரு பொட்டப்புள்ள வேணும்னு தவமாய் தவம் கடந்து பொண்ணை பெற்று கொண்டாடுவோம். காசு பணம் கோடி கோடியா இருந்தாலும் பெண் பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி கட்டி கொடுக்கறது தான் பெருமை. பெண் பிள்ளைகளை பாதம் மாறிச்சு வம்சமே மான இழந்து போயிடும். தூக்கு கைத்தில் தான் தொங்கணும். 4 எழுத்து படிக்க வச்சு சோழ வம்சத்து பெருமையை காப்பாற்றுவீங்கன்ற நம்பிதான் கண்ணுக்கு எட்டாத சீமையில கூட காலேஜில் படிக்க அனுப்புகிறோம். அது புரியுதா கண்ணுங்களா? எங்களோட வாழ்க்கையே நீங்க தான். உங்களை பாலும் கிணத்துலையா தள்ளுவோம்? நல்ல மாப்பிள்ளை பார்த்து, குணம் பார்த்து, குளம் பார்த்து மனம் முடிக்க எங்களுக்கு தெரியாதா? சோழர் குல இளவரசியிலே யோசியுங்கள். 4 பேர் பார்த்து முடிக்கிற கல்யாணம் பின்னாடி பிரச்சனைனா நாங்களே அதை பார்த்துப்போம். குளம் கோத்திர மரியாதை எவனையோ கைப்பிடிக்கிற காதல் இளமையில் இனிச்சாலும் பிறகு கசந்து போகுமே. கவனம். பொற்கிளி மீனாட்சிக்கு சொக்கநாதன் தானே மாப்பிள்ளையா வர வேண்டும். எவனோ உரசி பக்க கவரி நகை இல்லை ஆத்தா, நீங்க கோகினூர் வைரம், எங்கள் குலதெய்வம். இந்த காட்டு மிராண்டி கூட்டத்தில் எங்க நெஞ்சிலையும் ஈரம் இருக்குன்னா அது அக்கா தங்கச்சி மகளுக்கு மேல வச்ச பாசம் மட்டும்தான். எங்க ரத்தம் தானே உங்க உடம்புலையும் ஓடுது. மாமனுக்கு மாலை எடுத்து கொடுக்க கையில அறிவால பிடிச்சி வெட்ட வைக்காதீங்க செல்லங்களா. கௌரவத்துக்காக வெட்டி 2 துண்டா போட்டுட்டா இழந்த மானம் கிடைச்சிருன்னு ஊர் உலகம் நம்போம். எங்க பாசம் செத்து போகாம நாங்க சாகிற வரைக்கும் மனசை குத்துமே. சோழ தேசத்து மகளுக்கு சோழ தேசத்து மகன் தானே பொருத்தம். நம்ம வம்சத்தை நம்ம தானே காக்கணும். உப்புக்கல்ல வைரம் நினைத்து நீ வீட்டு விட்டு போகலாமா? நாடக காதலுக்கு நாட்டில் பல நச்சு இயக்கங்கள், இதற்காகவே அவர்களது சட்டம் படித்த சனியன்களின் துணையோடு சில அரக்கமனம் படைத்த அழுக்கு பயல்கள் வாசனை சோப்பு வஞ்சகங்களோடு சினிமா வசலின் சில வரி கவிதைகளோடு சோழர் குல இளவரசிகளை சொக்குபுடி போட்டு மயக்கவும் வீழ்த்தவும் அந்த நயவஞ்சகர்கள் நரித்தந்திரமாக வலம் வருகிறார்கள். ஜாக்கிரதை செல்லங்களே. இப்பொழுது ஜாக்கிரதையாக இல்லாமல் விட்டுவிட்டு ஓடை குளிர் ஓடை என்று நீ புள்ளிமான் போல துள்ளி குதித்து ஓடி அங்கு போய் பார்த்து அந்த ஓடை காணல் நேர் என்று நீ அழுதால் எங்க நெஞ்சில உயிர் இப்படி இருக்கும் தங்கங்களா? ராஜராஜ சோழ வம்சத்தில் பிறந்த நீங்கள் கோளை போல் ஓடுவது நியாயமா? கவனம் 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 கண்ணுங்களா. இதுக்கு மேல் எப்படி சொல்லுதென தெரியவில்லை. சோழர் குல இளவரசிகளே, இல்லை இல்லை என்று நாங்கள் அன்போடும் வாஞ்சியோடும் அழைக்கும் அந்த வார்த்தைகள் அம்மாடி, அத்தா, தாயி, ஆயா, கண்ணு, இந்த பாசமிகு இயக்கங்களுடன் உங்கள் மீது பற்றும் பாசமும் அதற்கு மேலாக அக்கறையும் கொண்ட உங்கள் அன்பு பார்க்கவன் உடையான். நன்றி. அன்புமிக்க நேயர்களே, இந்த எங்களது நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணுங்க. அப்போதான் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும்.